முதல் திருமணத்துல வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹாப்பியா அதை பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா 2வது திருமணம்னு வரும்போது இவங்களுக்கு இது எதுக்கு, இது ஏன் இவங்க பண்ணணும் அப்படின்னு நிறைய பின்னாடி பேசுவாங்க. முதல் திருமணத்துக்கு பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய சாய்ஸ் இருக்கும். 20 வயசுல ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த பையனுக்கு 30 வயசுல தான் கல்யாணம் ஆகும். என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற, என்னடி சொல்ற, இது வேணாம் அது வேணாம், இது அது நல்லா இல்ல, இது நொல்ல அது நொட்டன்னு 1000 பிரச்சனை இருக்கும். ஆனா 2வது திருமணத்துக்கு பாத்தீங்கன்னா சாய்ஸ் ரொம்ப கம்மி. அந்த 10க்குள்ள ஒன்ன சூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. இப்ப நானே ஹஸ்பண்ட் அங்க உட்காந்துருக்காரு சார், நான் அவரை நடுவில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. இப்ப நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அவங்க வீட்டுல 40 வயசுல தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இவ்வளவு பவுன் போடணும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துடும். இதுதான் உங்க நிலைமை, இதுதான் உங்க நிலைமை. அதுக்கப்புறம் பொண்ணு அழகா இருக்கணும், ஒல்லியா இருக்கணும், இந்த வேலை பார்க்கணும், அது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் நமக்கு. ஸோ அப்படியே மாறி 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 தள்ளி போய்கிட்டே இருக்கும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். முதல் திருமணத்துக்கு நம்ம ஒரு தயாராகும் போது நமக்கு ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்க்கும்போது இவ்வளவு சம்பளம் வாங்கணும், இவ்வளவு படிச்சிருக்கணும், இந்த குடும்பம் இப்படிப்பட்டதா இருக்கணும், என் பொண்ணு அந்த ஊர்ல போய் வேலை பார்க்கணும், நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன் எனக்கு. அதே 2வது திருமணம் வரும்போது எண்ணம் மாறுது, உங்க எதிர்பார்ப்புகள்ல என்ன மாற்றம் வருது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால சொல்றேன். முதல் திருமணத்துல நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு சம்பளம் 50,000 இருக்கும், ஆனா அதுல ஒரு 40,000 வாங்குவோம், 10,000 தான் கம்மி. ஐயோ 50,000 கம்மி, வேணவே வேணான்னுவாங்க. எங்களுக்கு எங்க பலம் என்னன்னு தெரியும். சொந்த வீடு இருக்கா, ஜாப் ஐடியா, என்னென்ன இருக்கும் தெரியுங்களா, அதுல நாத்தனார் இருக்க கூட ஒரே பையனா இருக்கணும், இப்படி அப்படி இருக்கும். ஆனா செகண்ட் மேரேஜ்ல காசு நம்ம கிட்ட இருந்தா பாத்துக்கலாம், அவங்க கிட்ட இருந்தானே நம்ம கிட்ட இருந்தானே அப்படி யோசிப்போம். கல்யாணம் நடந்தா போதும். ஆமா, நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உங்க குடும்பத்துல அப்படி நடந்து? ஆமா சார், எங்க தம்பி இறந்துட்டான், லவ் மேரேஜ். இப்போ நாங்க என்ன பண்ணோம்னா, அப்பா சொன்னார் உனக்கு யாருன்னா பிடிச்சிருந்தா சொல்லுமான்னாரு. அதே மாதிரி ஒரு 5 வருஷம் கழிச்சு மாமா எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் ஆபீஸ்ல பிடிச்சிருக்குன்னா, அவருக்கு இதுக்கும் ஃபர்ஸ்ட் மேரேஜ், 2 பேரையும் கூப்பிட்டு கேட்டாரு எங்க அப்பா, I love you too, I marry you too. என்னப்பா இந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்க. ஏன்னா எங்க தம்பிக்கு ஒரு குழந்தை, 2 வருஷத்துலயே ஒரு குழந்தை, அவன் ஒரு 4-5 வயசுல இருந்தான். அதான் ஏன் ப்ரொடியூஸ் பண்ணேன், எனக்கு தெரியும். நான் பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பா நான் ஏத்துக்கிறேன் அப்படி சொல்றான். அந்த ஏத்துக்கிறேன்னு கூட இல்ல, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொன்னான். 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சாரு எங்க அப்பா. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? உங்களுடைய மனசு எப்படி இருந்தது? தம்பி இடத்துல இன்னொருத்தரை வச்சு மறு திருமணம் செஞ்சு இல்ல சார், அவளுடைய மனநிலை எப்படி? அவளை நான் தங்கையா பாக்குறேன் சார். நான் எப்படி யோசிப்பேன்னா, அந்த இடத்துல நம்ம ஒரு பொண்ணு சார், அவளுக்கே ஒரு 20 வயசு தான், 20-21 வயசு, அவ இன்னும் எவ்வளவு வாழ வேண்டிய வயசு இருக்கு. ரொம்ப நல்லவன் போல பேசாங்க, எரிச்சலா இருக்கு. உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். தம்பி இறந்துட்டா சடனா, இப்ப அவ ஒண்ணும் பண்ணலையே. இன்னைக்கு ஒரு பொண்ணு இருக்கு, எங்க தம்பி பையனே அவன் நல்லா பாத்துக்கிறான், ரொம்ப ஒற்றுமையா இருக்காங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. 2வது மேரேஜுக்கு வந்து அவங்க என்டர் ஆகுறதுங்கிறதே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும். என்னை பத்தி என்ன நினைச்சிருவாங்களோ, இல்ல என்ன தப்பான பொண்ணுன்னு பேசிடுவாங்களோ. நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. கில்ட் ஷேமோட தான் வந்து ஒரு பொண்ணு வந்து 2வது திருமணத்துல வந்து என்டர் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சைக்கலாஜிக்கலி அவங்களுக்கு இட் இஸ் ஈக்குவலன்ட் டு டெத். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். லைக் வந்து ஒரு பார்ட்னர் இருந்த இடத்துல இன்னொரு பார்ட்னரை அவங்க வச்சு பார்க்கணும். லைக் அதே பெட்ரூம்ல, இல்ல அதே அப்பா ஸ்தானத்துல, அதே ஹஸ்பண்ட் ஸ்தானத்துல. கணவருக்கு மனைவி இறந்துடுறாங்க. அப்ப 2வது கல்யாணம் பண்ணிக்குவார். அவரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாரு. அந்த பெண்ணுடைய புகைப்படத்தை வச்சு, இங்க பாருமா இவங்க தான் உனக்கு அக்கா, நீங்களா யாருடா, இன்னுமே இவங்க தான் உனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லி அவங்க யூஸ் பண்ண எல்லாத்தையும் இவங்க கிட்ட கொடுப்பாங்க. இவங்களும் அதை மனசார ஏத்துக்கிட்டு தினம் விளக்கேத்துவாங்க. கணவர் இறந்துடுறாரு, மனைவி அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அதே மாதிரி ஒரு புகைப்படத்தை காட்டி, இவங்க தான் உங்க அண்ணன். ஓ நீ அப்படி வரியா, இவங்க கிட்ட நீங்க வந்து இவங்களை கும்பிட்டுக்கோங்க, அவர் கட்டிட்ட வேட்டி இது, அவர் போட்ட சட்டை இதுன்னு கொடுத்துட முடியுமா சார்? என்ன பொறுத்த வரைக்கும் 2வது திருமணம் தான் சிக்கல் அதிகம். ஏன்னா செகண்ட் மேரேஜ் சொல்லும் போதே அவங்க ஒரு தப்பான பாயிண்ட் கொண்டு வந்துடுறாங்க. மாப்பிள்ளைக்கு என்ன ப்ராப்ளமோ இவளை விட்டுட்டு போயிட்டா, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். போற விஷயம் அவங்களாலதான் இருக்கும், ஆனா மென்ஷன் பண்றது லேடிஸ்.
உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆயிடுச்சு. செகண்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்கிறேன் சார். ஒருவேளை இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ? கோயம்புத்தூர் தென்னம்பாளையில மில்லில் ஒர்க் பண்ணேன். அங்கதான் ஒருத்தவங்க எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி நல்லா பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு வந்தாங்க. கொடுமை வந்து இந்த உலகத்துல எந்த ஒரு பெண்ணும் வந்திருக்க மாட்டா. எவ்வளவு வருஷம் இருந்தது அந்த முதல் திருமணம் காலகட்டம்? 5 years இருக்கு சார். அவங்க கூட வளர்ந்து 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. சின்னவனுக்கு 8 மாச குழந்தை, பாப்பா 2ஆம் கிளாஸ் தான் படிச்சா சார். அதுக்கு என்னங்கிறப்ப அப்போ சூடு வைக்க ஆரம்பிப்பாங்க. நான் ஃபேன்ல தொங்கலன்னு அடிப்பாருன்னு பயந்துகிட்டே தொங்குவேன். இல்ல புரியல சார். எனக்கு வெளி உலகம் தெரியாது. மக்கள் என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் மேரேஜ் மாப்பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்டுதான் நடக்கணும். இவன் என்ன சொல்றான், அவன் சானாலும் சாகணும்னு சொல்லி ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாரு. ஒரு டைம் வீடு அடிச்சிட்டாங்க. பெட்ரோல் வாங்கிட்டு வந்து வீடெல்லாம் ஊத்தி கேஸை வச்சு பத்த வச்சுட்டாங்க. வீடு வெடிச்சிருச்சு. வெடிச்சு அவங்க போயிட்டாங்க, கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. நடு ரோட்ல ஒரு வாரம் பிச்சை எடுத்திருக்கிறேன் சார். ஒரு ஆள் எனக்குன்னு வந்து நான் நிக்கிறேன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வரல. சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன். என் கூட ஒருத்தங்க நின்று செருப்பு வித்து என்னை காப்பாத்தினாங்க சார். பக்கத்துல ஒரு வீடு எடுத்து தந்தாங்க. அதை வச்சு பியூட்டிஷியன் படிச்சேன். இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் சார். அப்ப நான் எப்படி சார் அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல கூட இருக்க முடியுமா சார்? அந்த டார்ச்சர் எல்லாம் தாண்டி லாஸ்ட் இவங்க என்னோட லைஃப்ல வந்து சும்மா புரட்டா இல்ல, என் கூட இல்ல, எனக்கு சின்ன சப்போர்ட்டா இருந்தாங்க. அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது ஐடியா. பாப்பா சொன்னா சார், எனக்கு அப்பாவா இவங்க வேணுமா, இவங்களை ஏத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டேன் சார். அவருக்கு இது முதல் திருமணமா? அவருக்கு ஆமா சார், முதல் திருமணம் சார். மாசா எத்தா இவங்க சொன்ன மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் திருமணத்துல நான் இருந்தேன்னா என்னோட பொண்ணு எல்லாம் என்ன சார் பெத்த பொண்ணுகிட்ட வர்றாங்க. அவங்க கிட்ட நான் வாழணும்னு நினைக்கிறீங்களா சார்? செகண்ட் லைஃப்க்கு போகும்போது ஃபர்ஸ்ட் லைஃபே சொல்லி குத்தி காட்டுவாங்க சார். அதுக்கு ஏன் சார் நான் செகண்ட் லைஃப்க்கே போகணும்? நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஒன்னா வெளியில போயிட்டு நான் இன்னார் மனைவின்னு பெருமையா சொல்ற மாதிரி 2வது கல்யாணத்துல சொல்ல முடியறது இல்ல. முதல் கல்யாணத்துல சரியில்லையா, ஓகே, இன்னொருத்தவங்களை தேடி போயிடலாம். அந்த காலத்துல வந்து சஷ்டியத்து பூர்த்தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, 60ஆம் கல்யாணம்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இன்னாரோட ஒரு கடந்த காலங்கள்ல ஒரு 25 வருஷம் 50 வருஷம் அப்படின்னு அந்த வாழ்க்கையை நடத்தி பேர பிள்ளைங்களோட அந்த சஷ்டியத்தை பூர்த்தியா கொண்டாடுவாங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அந்த மாதிரி எவ்வளவு பேர் 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். அது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இன்னைக்கு இருக்கிற எந்த சொசைட்டியை பத்தி நீங்க பேசுறீங்க? இங்க டி நகர்ல இருந்து தாம்பரம் போச்சுன்னா சொசைட்டியே மாறிடுச்சு. இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. சஷ்டப்த பூர்த்தினா வந்து 60 வயசு வந்து ஒரே வைஃபோட கிடையாது. எங்க வீட்டுல சஷ்டப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம் எல்லாமே நடந்திருக்கு. எந்த பயனும் இல்ல. அது வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்காகன்னு கிடையாது. அது ஹஸ்பண்டுக்கு 60 இயர்ஸ் 70 இயர்ஸ் 80 இயர்ஸ் அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு தான். அதை தவிர நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தேன் இப்பதான் புரிஞ்சது. அது எப்படிங்க அசால்ட்டா வந்து செகண்ட் மேரேஜ் கரெக்ட்ன்ற மாதிரி ஒருத்தரும் அவ்வளவு அழகா சொல்றீங்க? எவ்வளவு பெரிய தப்பான விஷயத்தை நீங்க எல்லாம் ப்ரோமோட் பண்றீங்க தெரியும்? நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. அந்த பாப்பா சொன்னால மெரூன் சுடிதார், அந்த மாதிரி ஒரு சில விதி விலக்குகளுக்கு நாங்க அகைன்ஸ்ட் கிடையவே கிடையாது. ஆனால் பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. 2வது திருமணம் பண்ணல. விருப்பம் வந்தது. ஆனா என் குழந்தையா எனக்கா பிறந்ததுன்ற ஒரு கேள்வி அங்க வந்தப்போ வேண்டாம். யார் கேட்டாத? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இன்னைக்கு நான் வந்து சுயமா நின்று சம்பாரிச்சு அவங்கள நான் நல்லபடியா படிக்க வச்சு ஆளாக்கி இன்னைக்கு நான் ஜெயிச்சுட்டு வந்து நீங்க நிக்கிறேன் சார். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான்.